ஹாய், இன்னைக்கு இதை பார்க்க போறோம்னா அஃபோர்டபுள் கலெக்ஷன்ஸ் பார்ட் 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே குர்த்தி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன். இப்போ வந்து ஒரு குவாட் செட் இல்லை குர்த்தி செட் கூட சொல்லலாம், அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட எல்லாமே காட்டுறேன். ஆஃப் ஒயிட்ல வந்து ஒரு ரோஸ் பிரிண்டட் ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். இது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நான் வியர் பண்ணி நான் உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா நெக் பேட்டர்ன் தான். இந்த நெக் பேட்டர்ன் பாருங்களேன், எனக்கு இது பார்க்கும்போது ஒரு சைனீஸ் கேர்ள் மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து ஸ்லீவ் வந்துட்டு லைக் நெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் இது காட்டனில் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு தொட்டு பார்க்கறதுக்கும் போட்டுக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட பேண்ட் வந்து சொல்லியே ஆகணும். இது வந்து நமக்கு காட்டன், நல்ல ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கரெக்டான சைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்ட் சைஸில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எடுத்ததுலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இதுதான் நான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து நெக் தான். நெக் பேட்டர்ன் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு ரெட் கலர் லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீக் கட்டில் இருக்குது. பொதுவாக வீக் கட்னா இப்போதைக்கு அதுதான் ட்ரெண்டில் இருக்குது. எல்லாருக்குமே வீக் கட் மோஸ்ட்லி பிடிக்கும். ஸோ வீக் கட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால தொப்பை வந்து நமக்கு ஹைட் ஆகிடுது. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இது கலர் காம்பினேஷனே கூட பாருங்கள், ஒரு மாதிரி பாக்ஸாக இருக்குது. ஸோ வந்து கிளாத்து ரொம்ப காட்டன் கிளாத்து, கம்ஃபர்டபுளாக இருக்கும். டாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பேண்ட்டுமே இருக்கும். ஸோ நான் நல்ல ஒரு எலாஸ்டிக் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். இது பார்க்கும் போது எனக்கு பெருசாக பிடிக்கல, பட் நான் வியர் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இது என்னோடய சைஸ் நான் எடுத்துக்கவே இல்லை. நான் வந்து எம் தான் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இந்த மாதிரி காலர் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், காலரில் இருக்க ஒரு பேட்டர்ன் நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா நம்ம இதை விட நெக் சைஸ் ஆர்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து இதை நான் ரிட்டன் போட்டுட்டு இதை விட நெக் சைஸ் நான் பை பண்ணிக்க போகிறேன். ஸோ எல் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து எம் சைஸு கரெக்டாக இருக்குது. பட் ரொம்ப பேண்ட்லாம் ரொம்ப டைட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கிளாத்துமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சென்னை கிளைமேட்டுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ்னே சொல்லலாம். அடுத்த ட்ரெஸ் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு. ஏன்னா வந்து நான் எப்போ ட்ரெஸ் வாங்கினாலே இந்த கலர் ட்ரெஸ் வந்து எப்படியாவது வந்துடும். அது என்னன்னே தெரியல, நான் வேணும்னே எடுக்க மாட்டேன், நான் எப்படியாவது அந்த ட்ரெஸ் வந்துடுது. ஏன்னா எனக்கு அது நேச்சுரலாகவே அட்ராக்ட் ஆகிடுது போல். அதே மாதிரி நான் வியர் பண்ண ட்ரெஸ்ஸே ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ட்ரெஸ். ஆனால் வந்து போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம காமிச்ச எல்லா ட்ரெஸ்ஸுமே லென்த்து வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ் லென்த்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நீளமாக இருக்குது சொல்லிட்டு. லென்த்து வந்து நல்லா உங்களுக்கு கவரேஜ் சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் எல்லாமே வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் தான். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக டீசெண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போட்டுக்கிறீங்க, காலேஜ் வியர் பண்ணிக்கிறீங்க, இல்லை நீங்கள் டெய்லினா கூட இது வந்து சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பேண்ட்டு சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப இது நார்மல் எலாஸ்டிக் விட கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த எலாஸ்டிக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து ஜோப்பு வேறு கொடுத்துருக்காங்க, பேக்கெட் இருக்குது இதில். அடுத்த ட்ரெஸ் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு இங்க் ப்ளூ வித் ஒயிட் கலர். ஸோ இது நான் ஏன் எடுத்தேன்னா இதில் வந்து இந்த பூவெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது எடுத்தேன். பட் இதுவுமே வந்துட்டு க்ளோஸர் நெக் தான். பட் இந்த சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அது வந்து நல்லாவே காலரு, பட் இது க்ளோஸ்டு ஸ்லீவ் தான். ஸோ பெருசாக வித்தியாசம் கிடையாது. பட் ஆனால் இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து மற்ற ஸ்லீவ்ஸ் எல்லாமே 3/4 இது, பட் இது வந்து எல்போ வரைக்கும் வருது. ஸோ எல்போ வரைக்கும் வரதுனால இதுவுமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் ட்ரெஸ் வந்து இதுதான் எடுத்திருக்கேன். இது நார்மல் ஒரு குர்த்தி டாப் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது ஏன் எடுத்தேன்னா இந்த கலருக்கு மேட்சாக ஒரு லெகின்ஸ் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அந்த லெகின்ஸ்க்காக தான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். பட் எனக்கு இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது ரொம்ப எனக்கு பெருசாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. நான் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பேன், எனக்கு நெக் ரொம்ப லூஸாக இருந்துச்சு. நான் வந்து இப்போ ட்ரெஸ் இப்போ இழுத்து விட்டு தான் வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளோதான், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வாங்கின ட்ரெஸ்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஹானஸ்ட் ரிவ்யூஸ். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.